அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 15க்கு 10 அளவுள்ள ஒரு புதுமனை புகுவிழாவுக்கான ஒரு பேனரு. இதுதான் அந்த பேனரோட டிசைனு. இந்த பேனரோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 10 இமேஜ் சைஸ் போகணும். 15க்கு 10 300 ரெசல்யூஷன் RGB மோடு. 15 10 300 ரெசல்யூஷன் RGB மோடு செட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோஸ் இந்த எல்லார ஃபோட்டோவும் ஃபுல் சைஸில் போடுறோம். இது எல்லாமே தனியாக உள்ள ஃபோட்டோஸ். இது எல்லாமே ஷிஃப்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தனித்தனி ஃபோட்டோவை எடுத்துடலாம். இந்த ஃபோட்டோஸை நம்ம தனியாக ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலே வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணோம்னா நமக்கு தனியாக அந்த ஃபோட்டோ வந்துடும். ஓகே, டாப் அலைன்மெண்ட் கொடுத்து டாப் சைடு எல்லாமே கரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஒரு வீடு படம், அப்புறம் ஒரு விநாயகர் படம், மேலே தோரணம், அப்புறம் அந்த புதுமனை புகுவிழாவுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வச்சாச்சு. இப்போ ஓகே, ஃபோட்டோவை கொஞ்சம் லைட்டாக அப்படி கீழே இருக்க வச்சுக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது விநாயகரை ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேனர் இவங்க யார் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஃப்ரெண்டு இவங்க வீடு குடி போகிறதுக்காக இவங்க நண்பர்கள்லாம் அடிக்கிறாங்க. அதுக்காண்டி அந்த பேனரில் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஓகே, ஃபோட்டோவை இந்த அளவில் வச்சுட்டு பேக்ரவுண்டை நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி. ஓகே, இதை ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். திரும்ப கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் இந்த கலரை லைட்டாக ஐ ட்ராப் ஆட்டோவில் ஃபிட் பண்ணிட்டு லைட்டாக மெஜெண்டா கலரை நான் அதில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயரில் உள்ள இந்த ஒயிட்டு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த ஒயிட் பேக்ரவுண்டை டெலீட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ப்ரஷோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டைல்ஸ் பேக்ரவுண்டை கொண்டு நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நார்மலாக உள்ள லேயருக்கும் இந்த டைல்ஸ் பேக்ரவுண்டை அப்ளை பண்ணதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, இது கண்ட்ரோல் J கண்ட்ரோல் T ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்து சூஸ் பண்ணிவிட்டு இதை இந்த அளவில் வச்சுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்து பேக் கொண்டு போயிடுறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை அழுத்தும்போது நமக்கு இந்த டைல்ஸ் பேக்ரவுண்டானது மேலே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த பேக்ரவுண்டில் ஒரு பார்டர் டிசைன் நம்ம வச்சுருக்கோம். பார்டர் டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டைல்ஸ் பேக்ரவுண்டில் இந்த பார்டர் டிசைனுக்கு மேலே கொண்டு வந்தோம்னா கொண்டு வரும்போது F7 இந்த ஷிஃப்ட் கண்ட்ரோல் டைல்ஸ் பேக்ரவுண்டை மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே கொண்டு வந்துட்டு இந்த வீடு படத்தை ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு 10 அளவுள்ள ஒரு பேனர் இந்த குயிக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது என்னென்னா ஃபோட்டோ கட் பண்ணி நம்ம அலைன் பண்ணுறது தான் நம்ம இதில் ஒர்க்கே.
சாப்பிடுங்க.